உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பாடலாசிரியரும் கதை வசனகர்த்தாவும் இயக்குனருமான கண்மணி சுப்பு. கதை எழுதுவதற்கும் பாடல் எழுதுவதற்கும் தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனிடம் பயிற்சி பெற்ற கண்மணி சுப்பு இயக்குனராவதற்கு பயிற்சி பெற்ற இடம் கே பாலச்சந்தரின் கலைக்கூடம். பொண்ணை கடத்திட்டு வந்ததுக்கு என்னமோ 6 மாசம் தான் கிடைக்கும். ஆனா லாக்கப் வந்து தப்பிச்சு வந்த பாரு, அதுக்கு எப்படி 6 வருஷம் கிடைக்கும். எப்படி இருக்கு? இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன வேதனை என்ன சோதனை இந்த வேளையில. கதாசிரியராகவும் பாடலாசிரியராகவும் இயக்குனராகவும் பல படங்களிலே பணியாற்றியுள்ள கண்மணி சுப்பு தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றி, தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னும் போது உங்களுடைய மனசில் உங்கள் அப்பாவை பற்றி நீங்காத நினைவுகள் பலது இருக்கும். அப்பாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா, அவர் சினிமாவுக்கு வரலை. ஆக்சுவலாக கிராமத்தை விட்டு கிளம்பும்போது பத்திரிக்கையில் போய் சேரணுன்ட்டு திருமகள்ங்கிற பத்திரிக்கைக்கு போயிருக்கிறார் புதுக்கோட்டையில். அங்கே போன இடத்துல பத்திரிக்கையில் வேலைக்கு சேரணும்னா நீ எழுதி பழக்கம் இருக்கணுமே, எழுதியிருக்கியா ஏற்கனவேன்னு கேட்டிருக்காங்க. எழுதியிருக்கனேன்னு ஒரு பையன் சொல்லிட்டாரு. என்ன பேரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் அப்போ யோசித்து பார்த்துருக்கிறாரு. அப்போ பாரதிதாசன், வாணிதாசன், கம்பதாசன், பல தாசர்கள் எல்லாம் தாசர்களாக இருந்ததுனால கண்ணதாசன் ஒரு புனைப்பெயரை அப்போ தான் அவசரமாக சூட்டிட்டு சொன்னார். அவர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்ட்டு படிச்சிருக்கேன்ட்டு வேலை போட்டு கொடுத்துட்டார். அப்புறம் இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத திருப்பம். அப்புறம் சண்டமாரதம் பத்திரிக்கையில் போய் இதில் வேலை செஞ்சாங்க, மாடர்ன் தேட்டர்ஸில் இருக்கும்போது தான் விளம்பர பிரிவில் வர போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அப்போ கதை வசனம் எழுதணுங்கிற ஆசை வந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ். ஆமாம், அதில் கண்ணியின் காதல்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் கேட்டார். நான் அவர் மேனேஜர் பேர் எனக்கு மறந்து போச்சு, வெங்கடசாமி. அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் எனக்கு கதை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஐயா, பாட்டு எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெரியுமே அப்படின்னு இருக்கிறாரு. அதை வனவாசத்தில் சொல்லும்போது அவரே ரசித்து அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி கூப்பிட்டு போய் டைரக்டரேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. தத்தகாரம் கொடுத்துருக்காங்க. கவிதை எழுதி இசையமைக்கிறது வேறு, தத்தகாரத்துக்கு எழுதுறது அது அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பழைய படங்களுடைய பாட்டு புஸ்தகங்களை வாங்கி பாடி பார்த்து அந்த வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்த்து தத்தகாரம்னா இதான் புரிஞ்சுக்கிட்டு பாட்டு எழுதி கொண்டு போயிருக்கிறார். முதல் பாட்டே கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அந்த படத்தில் 4 பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் அவர் பாடலாசிரியர் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தார். ஸோ கண்ணதாசனுங்கிற பேர் வந்ததும் எதிர்பாராதது, பாட்டு எழுதுகிற வாய்ப்பு வந்ததும் எதிர்பாராது. ஆனால் 2 நிரந்தரமாகிடுச்சு. பாடலாசிரியர் ஆனதுக்கு பின்னாடி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளர்த்துக்கணுங்கிறதுனால நிறைய படிச்சிருக்கிறார். ஆனால் அது அவர் படித்தது இதுக்காகன்னு இல்லை, திமுகவில் இருக்கும்போதே நிறைய இலக்கியங்கள் படிச்சிருந்தார். அதெல்லாம் அவருக்கு கை கொடுத்தது, எல்லாம் பண்ணார். சினிமாவில் அவர் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்னென்னா, பாடல்கள் எழுதும்போது குறிப்பாக எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி படத்தை வெற்றியடைய செய்பவர்கள் ரசிகர்கள். ஸோ அவன் திரும்ப திரும்ப வந்தால் தான் படம் வெற்றிகரமாக ஓடும், எடுத்த முதலாளிக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளிக்கு லாபம் வரணும். அதனால் என்ன பண்ணார், அது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆரை பற்றின தகவல்களை சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
இப்போ பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பாரிவள்ளல் மகனா அப்படின்னா விசில் பறக்கும், அருமை. அவன் சந்தோஷப்படுவான். இந்த பல்ஸை ரேட் பண்ணிட்டார். ஆமாம், அப்படி வந்து அவருடைய ரசிகர்களை கவர்றதுக்காக தான் பண்ணார். இன்னொன்று, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பாங்க. ஆமாம். அதனால் வந்து அதை கூட அவர் விட்டு வைக்கல. என்ன பண்ணுவார், ஒரு டூயட் சாங்கில் கூந்தல் கருப்பு ஆகா குங்குமம் சிவப்புன்னு ஒரு பாட்டு, கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு, இது வந்து அவனை சந்தோஷப்படுத்தும் தெரியும். அந்த காலத்தில் வந்து இந்த பாடல்கள் வெற்றி அடைஞ்சிது. படம் வந்து ஓடிச்சு. ரிப்பீட் ஆடியன்ஸ், சி கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அது நிறைய வருவாங்க. அவங்களால தான் படங்கள் அதிகமாக ஓடிச்சு. ஆனால் அப்பா வந்து எம்ஜிஆரை திருப்திப்படுத்துறதுக்காக எழுதலை. அதுதான் இதில் ஆச்சரியமான விஷயம். என்ன சொன்னால் எம்ஜிஆர் ரசிகன் சந்தோஷப்படுவாங்க, அவனை சந்தோஷப்படுத்தினார், படத்தை ஓட வச்சார். தன்னுடைய ஒரு கடமை, தார்மீக கடமைங்கிறனால. அதே மாதிரி நடிகர் திலகத்துக்கு பாட்டு எழுதும்போது என்ன பண்ணுவார்னா, அவருடைய இயக்கம், அவர் சார்ந்த இயக்கம் இதை மனசில் வச்சுருப்பார். இதில் வந்து 69 எலெக்ஷன், 67 காங்கிரஸ் தோற்று போச்சு, 69 எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அப்போ அம்பிகையே ஈஸ்வரியன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் சிவகாமியை உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி, மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறின்னு எழுதினார். பயங்கர கிளாப்ஸ் தியேட்டரில். அதனால் வந்து காமராஜர் மனசில் வச்சுட்டு, ஏன்னா சிவாஜியுடைய ரசிகர்கள் வந்து நிச்சயமாக காங்கிரஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு நடிகருடைய பிம்பம், அவர் சார்ந்திருக்கிற இயக்கம், இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு அற்புதமாக வந்து அவங்களுக்கு வேண்டிய பாடல்களை எழுதினார். ஆனால் பேரளவுக்கு இல்லை, உண்மையிலே அந்த பிம்பங்களை மதித்தார். எம்ஜிஆரை மக்கள் திலகமாகவும் சிவாஜியை நடிகர் திலகமாகவும் மதித்தார். எந்த வருஷம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இவங்க வந்து ஒரு படம் பண்ணாங்க, பி மாதவன் சார். அது அப்போ நான் அசிஸ்டண்ட் அப்பாட்ட. அப்போ ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்திருந்தது. அதில் வந்து நடிகர் திலகம் வந்து என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கட் பாடி மாதிரி ஒரு சட்டையை போட்டு அரை ட்ராயர் போட்டிருப்பார், ஒரு இலைக்கு முன்னாடி உட்காந்துருப்பார், இலை நிறைய சோறு இருக்கும், சோறு எடுத்து அப்படி வாயில் திணிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பார். ராமனடியா இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க, அதான் காமெடி, அதுதான் விஷயமே. சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் முதல்ல அந்த படத்துக்கு. ஆமாம், ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்துருச்சு. இப்போ பூஜையுடன் துவக்கம்னு கம்போசிங் போய் உட்கார்ந்தோம். அன்னைக்கு கம்போசிங் போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே அப்படியே இந்த ஆரவாரங்கள்லாம் அடங்கின உடனே மாதவன் சார் வந்து உட்கார்ந்தார். என்ன மாது, நடிகர் திலகத்தை வச்சு படம் எடுக்கிறீங்க, சாப்பாட்டு ராமன்னு டைட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். உடனே என்ன கேரக்டர் இதுன்னு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னோடனே கதைக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ என்ன கதைன்னா பாலமுருகன் சார் கதையை சொன்னார். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ராமன்னு ஒரு கேரக்டரு, அவன் யார் கூப்பிட்டாலும் போய் வேலை செய்வான், சோறு போட்டால் வேலை செய்வான், அதுதான் அவனுடைய கேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதையை வந்து சொல்ல ஆரம்பித்தார். அதில் வந்து வாழ்க்கையில் அவன் முன்னேறிட்டே தான் இருப்பான். அந்த முன்னேற்றங்கள்லாம் வந்ததுனால கடைசியில் அப்பா கதையை கேட்டு முடித்த உடனே, என்ன மாது, உங்கள் ஹீரோ கடைசி வரைக்கும் சாப்பாட்டு ராமன் இல்லையே, அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ல, அப்புறம் எப்படி இந்த டைட்டில் பொருந்தோன்னொடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா பூஜை அன்னைக்கு இவ்வளோ பெரிய குழப்பமா அப்படின்ட்டு, சரின்னு நீங்களே ஒரு டைட்டில் சொல்லுங்கன்னு அவர் யோசிச்சுட்டார். கதையை கேட்டவுடனே யோசிச்சுட்டார். ராமன் எத்தனை ராமனடின்னு டைட்டில் சொன்னார். இப்படித்தான் வந்து அந்த படத்துக்கு ராமன் எத்தனை ராமனடிங்கிற டைட்டில் வந்தது. பொதுவாகவே வந்து பாடல்கள் எழுதும்போது சில விஷயங்கள் வந்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு படத்தில் ஒரு பாட்டு சார், அந்த பாட்டுக்கு வந்து முருகனை பற்றி பாட்டு. கேஆர் விஜயா வந்து மேடை பாடகி, அவங்க உட்காந்துருப்பாங்க, பின்னாடி ஒரு முருகன் சிலை இருக்கும். அந்த முருகன் சிலைக்கு முன்னாடி ஒரு லேடி டான்ஸ் ஆடுவாங்க. இவ்வளோ தான் செட்டப், எங்கேயும் கேமரா போகலை, அவுட்டோருக்கு போல எதுவுமே இல்லை. ஆனால் முருகனை பற்றி பாடணும், அப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும்ல. அவரே வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நேரங்களில் தானே ஒரு கான்செப்டை உருவாக்கி எழுதுவார். அப்படி எழுதுனதில் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன், அண்ணல் உறவுக்கென்றே உயிர் வளர்த்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உடல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரணத்தில் வரும்போது பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல்தான் ஆள வந்தான். அந்த பாட்டில் என்னன்னா ஒரு கான்செப்ட், ஈ நீட்ஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்ட் இருந்தால் தான் ஒரு பாடலாசிரியரால் பாடல் எழுத முடியும். இப்போ நீங்கள் அந்த படத்தை போட்டு பாருங்கள், அந்த பாட்டில் மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். பட் அவர் தன்னுடைய கடமையை அழகாக செஞ்சார். ஜென்ரலாகவே அப்பாவுக்கு எப்போவுமே என்னென்னா நிறைய டூயட் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. போய் உட்கார்ந்த உடனே என்ன சிச்சுவேஷன் கேட்டால் அண்ணே ஒரு டூயட்டுன்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதான் சிச்சுவேஷன், அவ்வளோதான். கதாநாயகி முதல்ல பார்த்தாளா இல்லை கதாநாயகன் முதல்ல பார்த்தானா, இந்த மாதிரி சின்ன குறிப்புகளை மட்டும் சொல்லுவாங்க. அப்போ இவராக தான் ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி எழுதணும். அப்படி எழுதும்போது ஒரு தடவை என்ன பண்ணார், உங்கள் கதாநாயகனுக்கு காதலிக்கிறத தவிர வேறு என்ன வேலைன்னு கேட்டார். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதையை சொன்னாங்க. அவன் சர்க்கஸில் வேலை பார்க்குறான், சந்திரன்னு பேர். அவனை ஒருத்தி விரும்புகிறா, அவனை தேடி அங்கே வர்றா. அங்கே இன்னொரு பெண் அவனை பார்க்குறா, பெண்ணை அவள் பார்க்குறா. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நான் சந்திரனை பார்க்கணுன்னா. சந்திரனா? அவர் ராத்திரி தானே வருவார் அப்படின்னு சொன்னோன்னே பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னான்ங்கிற பாடல் வந்திருக்குன்னா அந்த டூயட்டில் எப்போது தான் கேட்பார் இந்த மாதிரி கேள்வி. ஆனால் மற்றபடி டூயட்டுன்னா டூயட்டை எழுதி கொடுப்பாரு. அதில் இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மெத்தட் வச்சுருந்துருக்கார். நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று ஏதாவது ஒரு தீம் எடுத்துக்குவார், இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததான்ங்கிற அது எல்லாமே கேள்வி பதிலாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அதில் அவர் என்ன பண்ணுவார், தானே அதை ரசித்து வேற எழுதிக்குவார் சில விஷயங்கள். பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதாம் பார். ஸோ இப்போ அந்த பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணார், இல்லை தீம் எடுத்துக்குவார். ஸோ பிரமாதமாக இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணதுனால்தான் இவ்வளோ காதல் பாடல்கள் எழுத முடிஞ்சது. சிச்சுவேஷன் சாங்ஸ் கேட்கவே வேண்டாம், ஈஸியாக வந்துடும். ஏன்னா இப்போ நடிகர் திலகத்துக்கு எழுதினார்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப பிரமாதமாக வரும். அதே மாதிரி மக்கள் திலகத்துக்கு எழுதினாலும் அதே மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் நாங்கள் எழுதிடுவார். இது அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அவர்கிட்ட. எந்த காலகட்டத்தில்? அதாவது நான் 72 கௌரவம்ங்கிற படத்துக்கு தான். அப்போ பஞ்சண்ணன் விலகி போயிட்டார். பஞ்சண்ணன் விலகி போனோடனே ஃபஸ்ட்டு அது அடுத்தபடியாக வந்தது நான் தான். பஞ்சண்ணனுக்கு முன்னாடி ஒருத்தர் தமிழ் பித்தன் இருந்தார், அப்புறம் பஞ்சண்ணன், மூணாவது நான் போகும்போது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டே என்னை கூட்டிகிட்டு போனார் எங்கள் கௌரவம் படத்துக்கு. அங்கே போய் உட்கார்ந்தோடனே விஸ்வநாதன்கிட்ட சொன்னார், தம்பி இன்னையிலேருந்து என் பையன் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டு அப்படின்ட்டு அசோசியேட் டைரக்டர் பார்த்து, வழக்கம் போல் பாடல்கள் கண்ணதாசன் உதவி பஞ்சார் நச்சலம்னு போட்டுறாதீங்க, இன்னையிலேருந்து இவன் தான் எனக்கு அசிஸ்டண்ட். ராசங்கரன் உதவி இல்லை, ராசங்கரன் உதவி இயக்குனர் இருந்தார்ல. கரெக்ட். அப்புறம் சொன்னார், அன்னைக்கு அப்பா சொல்ல நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தகுதி இருந்ததுன்னா நான் கவிதை எழுத கற்றுக்கிட்டேன். அது கூட ஆச்சரியம் என்னென்னா, நான் படிப்பில் பியூசி படிக்கும்போது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொடர முடியல. அப்படி இருக்கும்போது கவிதை எழுத கற்றுக்கிட்டேன், நண்பர்கள் அந்த மாதிரி அமைஞ்சாங்க. அப்புறம் அப்பாட்ட போய் நான் கவிதை எழுதணும், இலக்கணம் கற்றுக்கணும் அப்படின்னா சிரித்தார். என்ன சொன்னார், இலக்கணம் படித்து நீ கவிதை எழுதினா பியூசி மாதிரி 3 தடவை பியூசி மாதிரி தான் எழுதிக்கிட்டு இருப்ப அப்படின்ட்டு ஒரு கவிஞருடைய நூலை என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. அதாவது அவர் கொடுக்கும்போது சொன்னார், இதை நீ தலைகீழாக மனப்பாடம் பண்ண, இதில் இருக்கிற கவிதையெல்லாம் உனக்கு எல்லா இலக்கணமும் அத்துப்படி ஆகுன்னார். அந்த நூலை படித்து தான் நான் கவிதை எழுதவே கற்றுக்கிட்டேன். அருமை. கவிதை எழுத கற்றுக்கிட்ட உடனே முதல்ல எனக்கு அந்த இலக்கணங்கள்லாம் வருதா, அதாவது அது என் சீர்வருத்தம், மறுசீர்வருத்தம், ஆசிரியப்பா இப்படியெல்லாம் இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் இலக்கணம் படிச்சிருந்தார். அவர் இதெல்லாம் இந்த மாதிரி இலக்கண வகையில் வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு என் சீர்விருத்தம் ஈஸியாக கை வரும் போல் இருந்தது. ஒரு கவிதை எழுதணும். அப்பனுக்கு குரு பெயர்ந்தால் நல்ல காலம், அப்போதே தொடங்கிவிடும் உனக்கும் என்றே தப்பாத ஒரு ஜோசியன் சொல்ல கேட்டு
கை பார்க்க வந்திருந்தோன் எரிச்சலோடு அப்பனுக்கு குரு பெயர்ந்தால் எனக்கு என்னாச்சு, எப்போது அப்பன் அவன் பெயர்வான் அப்படின்னு கேட்பான். இதுதான் முதல் கவிதை. அப்புறம் நான் போய் என் நண்பர்கிட்ட படித்து காட்டினேன். கண்ணதாசன் பையன் எழுதுகிற மாதிரி இல்லை, இதெல்லாம் நீ பெருசாக சொல்லிக்காதேன்னு சொல்லிட்டார். ஆனால் சொன்னால் சந்தம் பிரித்து எழுத தெரியும், இந்த பழக்கம் தான். ஸோ வார்த்தைகளை வந்து டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லும்போது தனிச்சொல்லாக வர்றது தனியாக எழுதணும். அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. அதனால் வந்து நான் அப்பாவை கூட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அப்புறம் அந்த படம் தொடர்ச்சியாக போயிட்டுருந்தேன். அப்போவே நான் கண்மணி சுப்புங்கிற புனை பேர் வச்சுருந்தேன். ஆனால் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, சுப்பு கண்ணதாசன் போட சொல்லிட்டார். எனக்கு அந்த புனைப்பெயர் நம்ம வச்சுக்கிட்டோமே ஏற்கனவே, அதனால அந்த பேர் இருக்கு, அதுதான் டைட்டில் அப்படி வந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு நான் வந்து கம்போசிங் இல்லாதப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர்கிட்ட போய் கேட்பேன், சார் என் பேருக்கு அப்பா வந்து சுப்பு கண்ணதாசன் போட சொன்னார், நீங்கள் கண்மணி சுப்புனை போடுங்க. அப்படியே தம்பி போட்டுருவோமே அப்படிம்பாங்க. ஆனால் போட மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஃபீல்டில் இருந்த பெரும்பாலான டைரக்டர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன் வேறு பாட்டு எழுதுறதுக்கு. அதுவும் கிடைக்கல. ரொம்ப சின்ன வயசு. ஆக்சுவல் நான் சொன்னேன் 73 போய் எனக்கு வந்து 20 வயசு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்பாக்கிட்ட ஒரு புத்தாண்டு அன்னைக்கு போய் அப்பாக்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் இருந்தது. டிக்டேஷன் தான் பொதுவாக பாட்டுக்கிட்ட எதுவாக இருந்தாலும். ஆனால் வாழ்த்து எழுதினார்னா அவரே பேடை வாங்கி கைப்பட எழுதுவார். அதனால் அந்த பேடை கொண்டு போய் கொடுத்து பேனாவையும் கொடுத்து, அப்பா ஒரு வாழ்த்து எழுதி கொடுங்கன்னு காலில் வந்து ஆசீர்வாதம் அவர் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்து அந்த சட்டையிலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வெளியே ஓடி வந்து அவசரமாக கவிதையை படித்தேன். அதில் வந்து எண்ணிய எண்ணம் ஓங்க, எழுத்தெல்லாம் புதுமை தேங்க, கண்மணி சுப்பு வாழ்க, காலங்கள் இனிது வெல்கன்னு எழுதியிருந்தார். நம்ம கண்மணி சுப்புன்னு பேர் வச்சுட்டது அப்பாவுக்கு தெரியாதானே. அதாவது சின்ன வயசில் ஏன்னா டைரக்டருங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா, உங்கள் பையன் வந்தார் கண்மணி சுப்புன்னு போட சொன்னார்னு. அப்பா மைண்டில் இருந்திருக்கு. அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருந்தது. ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்களேன். உங்கள் பையன் வந்தார் கண்மணி சுப்புன்னு பேரை போட சொன்னார்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு விட்டுருவார். அவர் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்பலைன்னா ஒரே ஒரு சிரிப்போடு அதை இது பண்ணுவார். அப்புறம் நான் இயக்குனர் சிகரம் இது இப்போ வந்து சினிமாவிலேருந்து நம்ம பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத போல் இருக்குது. அதனால் நம்ம அவலர் தொடர்கதை பார்த்த வேகத்தில் சார்கிட்ட போய் சேரணும், பாலச்சந்தர் சார்கிட்டன்னு சொல்லி நான் அப்பாட்ட போய் கேட்டவொன்னே அன்னைக்கே ஃபோன் பண்ணார். பாலு என் பையன் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணுங்கிறான்னு. யார் உங்கள் கூட வருவானே அந்த பையனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் நாளைக்கே வர சொல்லுங்கள். மறுநாள் நான் மன்மத லீலை படத்தில் பாதி படம் முடிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வந்து வசன பயிற்சிக்கு தயாராகிட்டேன். பாலச்சந்தர் சார் எப்படி சொல்லி கொடுப்பாரோ, அந்த பிசி ஸ்ரீராம் சார் சொல்லுவார் வெர்ஜினிட்டின்னு. அது எதுவுமே தெரியாமல் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது யார் உங்களை வந்து பாதிக்கிறாங்களோ அவங்க ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி பாலச்சந்தர் ஸ்டைலை பிக்கப் பண்ணிட்டேன். அதே மாதிரி டைலாக் சொல்லி கொடுப்பேன். அப்போ நமக்கு வந்து எல்லாருமே ஃபீல்டில் வந்து கமல் சார், ரஜினி சார் எல்லோரும் நல்ல நண்பர்களானாங்க. எனக்கு முக்கியமான பணி நான் அவர்கிட்ட இருந்த வரைக்கும் என்னென்னா, எங்களுக்கு தமிழ் நடிகர்கள் நீங்கள் பல படங்களில் பார்த்தீங்கன்னா வேற்று மொழி நடிகர்கள் நடிப்பாங்க. நடிகர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ் நடிகர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் உச்சரிப்பு கற்றுக் கொடுக்குறது என்னுடைய வேலை. அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இல்லைங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து வசன பயிற்சிங்கிறது என்னுடைய முக்கியமான இது. ரஜினி சார் அதை பற்றி ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு பேட்டியில். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது கண்மணி சுப்புன்னு. அது வந்து எனக்கே நான் ஃபீல்டெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கிடச்சிது. அப்படி பாலச்சந்தர் சார்கிட்ட இருக்கும்போது வறுமை நிறம் சிகப்பு. அவர் பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா கம்போசிங்கை பார்ப்பார். கம்போசிங்கில் கதை சொல்லப்படுறது, அதுக்கப்புறம் டியூனுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வார்த்தைகள் சொல்கிறது, இந்த காட்சியை பார்த்து அவர் மனசில் இருந்தது. இதை வந்து அப்படியே பண்ணணுன்ட்டு ஃபிலிமாலயாவுடைய முதல் ஆண்டு விழாவில் பண்ணார்.
அது மேடையிலே வந்து நூற்றாண்டு விழா மண்டபம். நூற்றாண்டு விழா மண்டபத்தில் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணார், வறுமை நேரம் சிகப்பில் சின்ன சிச்சுவேஷன் அப்பா கேட்டார். உடனே அவர் சொன்னார், கதாநாயகி எம்எஸ் விஸ்வநாதன், கதாநாயகன் கண்ணதாசன் அப்படின்னாரு. சிரிச்சிட்டார். அப்போ புரிஞ்சு போச்சு. டியூனை சொன்னாங்க, அவங்க தத்தகாரம் சொல்லுவாங்க, ஒரு பாட்டை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அது மறந்துட்டு தான் டைரக்ஷனுக்கே வந்தேன். நினைத்தாலே இனிக்கும் படம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்கும்போது ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு கம்பெனிலேருந்து வண்டி வந்தது. டைரக்டர் உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னார்னா நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா அன்றைக்கி தான் ரஷ்ஷு பார்த்துருக்குறாரு. ஏதோ கோட்டை விட்டம் போல் இருக்குன்னு போனால் ஜெகத் ஜோதியாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. பிரேமாலயா கம்பெனியில் விஸ்வநாதன் சார் வண்டியெல்லாம் வெளியில் நின்றுச்சு. நான் உள்ளே போனோடனே டைரக்டர் இன்னும் ஏன் தூங்கிட்டியா? இல்லை சார் தூங்கலை. சரி உனக்கு நல்ல வாய்ப்பு, உங்கள் அப்பா ஊரில் இல்லை, அதனால் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். இந்த 1.5 நிமிஷத்துக்கு மாண்டேஜ் வரும். அதில் அந்த 1.5 நிமிஷம் மாண்டேஜ் வரும். அந்த மாண்டேஜில் ஒரு மாண்டேஜ் ஜுராங் பேர்ட்ஸ் பார்க்கில் கமல் கிட்டாரோடு உட்காந்துருப்பார். ஹீரோயின் லேட்டாக வருவாங்க. அந்த லேட்டாக வந்ததுக்கு லிப் மூமெண்ட்லாம் இருக்காது. அந்த பேக்ரவுண்ட் சாங்கு அதில் வந்து டியூன் போட்டு டைரக்டர் வந்து இங்கிலீஷ் பல்லவி எழுதிட்டார் ஆங்கிலத்தில். வாட் அ வெயிட்டிங் லவ்லி பேர்ட்ஸ் டெல் மை டார்லிங் யூ வேர் வாட்சிங் லவ் இஸ் பட் அ கேம் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் என்ன எழுதணுன்ட்டு எனக்கு தத்தகாரம் சொன்னார் விஸ்வநாதன். நான் உடனே என்ன பண்ணி தத்தகாரத்தை பிடிச்சிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, அப்பாக்கிட்ட இருந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருந்தது. 2-3 பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தான் காரணம். கடவுளை தான் சாடி இருப்பார். அது உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போவாது அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? ஒரே ஒரு கம்போசிங்கில் நான் இருக்கும்போது சிவாஜி சார் வந்து உட்கார்ந்தார் அசிஸ்டண்ட். அப்போ இது தங்கப்பதக்கம். இப்போ சிவாஜி எம்ஜிஆர் ஆகிய 2 பேரோடும் நல்ல நட்பும் இருந்திருக்கு கவிஞருக்கு. ஒரு காலத்தில் முரணும் இருந்திருக்கு. ஆமாம். அதை பற்றியெல்லாம் வீட்டில் பேசுவாரா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்பாவுடைய பலம் என்னன்னா எப்பவுமே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.